அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு எம்எம் ஷான் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிரெட் அல்வா பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பிரெட் அல்வா செய்கிறதுக்கு நம்ம சர்க்கரை பாவு ரெடி பண்ணிடலாம். நான் 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கரைஞ்சி வரட்டும். இதுக்கு கம்பி பாத்திரம்லாம் தேவையில்லை, சர்க்கரை கரைஞ்சா போதும். நல்லா கரைஞ்சி வரட்டும். நான் ப்ரெட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக பீஸ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இதை நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரையும் நீங்கள் ஃப்ரை பண்ணணும். பச்சையாக எடுத்துட்டிங்கன்னா அல்வா கெட்டு போயிடும். திருப்பி விட்டுக்கலாம். எடுத்துடலாம். ப்ரௌன் ஆயிடுச்சு. அதே மாதிரி நம்ம வச்சுருக்க எல்லா பிரெட்டையும் அதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது எடுத்து வச்சுக்கலாம். ஜீராவில் வந்து நான் லைட்டாக எல்லோ கலர் பவுடர் போட்டிருக்கேன். நம்ம பொரிச்சு வச்சோல அந்த பிரெட் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஜீராவில் நல்லா ஊறணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா ஜீரா எல்லாம் உள்ளே இறங்கும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த டைம் தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். முந்திரி, வெள்ளரி விதை, தானிய விதை, திராட்சை. நான் தாளிக்கிறதுக்கு நெய் விட்டுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் நெய். நம்ம எடுத்து வச்சோல்ல அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெய் நெய் காஞ்சோனே. தானிய விதை வந்து சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கும், நீங்கள் கேட்டு பாருங்கள். அது இல்லைனாலும் செய்யலாம், நல்லாயிருக்கும். முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி நல்லா பொரிஞ்சு வரட்டும். திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். தானிய விதையும் வெள்ளரி விதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோம். நம்ம தாளிச்சு வச்சோல்ல அதை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அஞ்சு நிமிஷம் கிளறி விட்டால் போதும். ரெடி ஆயிடுச்சு பாருங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா சூப்பராக வருது. நீங்கள் இதை 1/2 hour ஊற வச்சா போதும். நல்லா எல்லாம் ஊறிடும் ஜீராவில். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட நோட்டிஃபிகேஷன் வரும். பாய்.